போன குக்கிங்கில் வந்து பனம்பழம் வந்து எப்படி அவிக்கலான்றதை பார்த்தீங்க. இன்றைக்கி வந்து அந்த பனம்பழத்திலே வந்து நம்ம ஸ்நாக்ஸு, சப்பாத்தி, தோசை, அப்புறம் குழி பணியாரம் அந்த மாதிரி எல்லாமே நம்ம செய்யலாம். மறந்து போன நம்ம உணவுகளை வந்து இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். இந்த பனம்பழத்தில் வந்து நம்ம வந்து ஒரு அப்பம் செய்ய போகிறோம். எளிமையாகவும் இருக்கும், சத்து நிறைஞ்சது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் என்று பார்க்கலாம் வாங்க. முதல்ல பனம்பழத்தை வந்து தோலை எல்லாமே நல்லா உரிச்சுக்குங்க. இது வந்து நல்ல பழுத்த பழமாக இருக்கனால ஈஸியாக வந்து இது கையில் எடுக்கிறதுக்கு. பனம்பழம் பார்க்குறதுக்கே பாருங்கள், மஞ்சள் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வாசமும் வந்து நம்மளை வந்து பச்சையாக சாப்பிட சொல்லுது. இருந்தாலும் நம்ம வந்து அப்பம் செய்ய போகிறோம், அதனால் பொறுமையாக நான் உரிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து முழுமையாக உரிச்சாச்சு. உரிச்சதோடனே அதில் வந்து 3 விதைகள் இருக்கும். அதை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். பிரித்து நம்ம வந்து காய் சீவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் செதுக்குனாலே அழகாக வந்து அந்த பல்ப்புலாம் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம செதுக்கும் போது எவ்வளோ அழகாக நல்லா வருது. பல்ப்பு ஈஸியாக இருக்கும் நமக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த பல்ப்பெல்லாம் எடுத்து ஒரு பவுல் வந்தது நமக்கு தேவையான அளவு எடுத்து அப்பம் செய்ய போகிறோம். இதிலே கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1 கப் எடுத்துக்கிறேன். நான் இதோட ஃபுல் டீட்டெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு சிட்டிகை உப்பு, ஏலப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. சுக்கு பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சம். இது வந்து நம்ம உரிச்சு சீவி வச்ச பனம்பழம் எப்படி இருக்குது பாருங்கள், மாவு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து அந்த அரிசி மாவோட நம்ம கலக்க போகிறேன். அரிசி மாவோட ஒரு 2 ஸ்பூனு போட்டுக்கிறேன். இனிப்புக்கு வந்து நான் பனை வெல்லம் எடுத்துக்கிறேன். பனை வெல்லத்தை வந்து நான் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து தேவையான அளவு இந்த அரிசி மாவில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்பத்துக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்க போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கணும். பனை வெல்லத்தை ரொம்ப முதலே அதிகமாக ஊற்றிட்டோம்னா தண்ணி போல் இருந்தால் அப்போ நல்லா வராது. அதனால் தேவையான அளவு மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலக்குனிங்கன்னா இது மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம திக்காக செய்து வச்சுக்கணும். ஒரு வானொலியில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா வெறும் நெய் கூட ஊற்றி செய்யலாம். நான் 2 கரண்டி எண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க. நல்லா அழகாக ஒட்டாமே நல்லா வரும். மெதுவாக எடுத்து திருப்பி போட்டு வெந்தோடனே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. எடுத்துடுறேன். இந்த அப்பம் வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய பாட்டி வந்து சொல்லி கொடுத்தது. பாட்டி அது வந்து கிராமத்தில் இருந்ததுனால அவங்க வந்து பனம்பழமும் பனை வெல்லமும் போட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி காப்பி போட்டு குடிப்பாங்க. இப்போ வந்து பனம்பழம் வந்து சீசன்னால் கண்டிப்பாக கிராமங்களில் வந்து ஏதாவது ஒரு பலகாரமாக செய்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை ருசித்து பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு அப்பம் பிடிக்கலன்னா இதை வந்து குழிப்பணியாரமாக ஊற்றி கொடுங்க, அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். பாரம்பரிய உணவு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பனம்பழத்தில் வந்து இவ்வளோ அருமையான அப்பம் செய்யலான்றதை கற்றுக்கிட்டீங்க. அடுத்த வீடியோவில் வந்து வேறொரு டிஷ்ஷோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஆதன் ஃபார்ம் சார்பாக. கிராமத்தில் இருக்கிறவங்க பனம்பழத்தை சாப்பிட்ருப்பாங்க, இந்த அப்பத்தையும் சாப்பிட்ருப்பாங்க. அப்படி சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பனம்பழம் பிடிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.